வெண்டைக்காய் 150 கிராம் கட் பண்ணி வச்சுருக்குது. சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், சாம்பார் தூள், மஞ்சள் தூள். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து, வெந்தயம், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட். பேனில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். நம்ம இதில் வெண்டைக்காவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். எல்லா வெண்டைக்காவையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டுறலாம். வெண்டைக்காவை எடுத்துகிட்டு அந்த ஆயிலே நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்ததெல்லாம் போட்டுடலாம். ஆயில் ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது, அதனால் இது எதுவும் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இடித்து வச்சுருக்க பூண்டு போட்டுடலாம். பண்ணி வச்சுருக்க ஆனியன், தக்காளியையும் இதில் சேர்த்துடலாம். தக்காளி நார்மலாக தோல் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால் இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு 2 பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஒன்று, இந்த தக்காளி ஹாஃப் ஃப்ரை ஆன உடனே அந்த தக்காளியோட கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, இது எல்லாம் இதில் வதங்கினதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு அது ஒரு பேஸ்ட்டு. லாஸ்ட்டாக குழம்பு முடியையில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை மட்டும் அரைச்சி இதில் பாலை சேர்க்க போகிறோம். இப்போ இதில் இந்த வதங்கி இருக்க வெங்காயம் கொஞ்சம் அதோடு சேர்த்துட்டு நம்ம தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இது மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துட்டோம். இது ஆறட்டும். இப்போ இதில் நம்ம இந்த பவுடர்ஸ்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இது ஆக்சுவலாக மிளகாத்தூள். இப்போ இதில் நம்ம 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துடலாம். இது மாதிரி பாயில் ஆகும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டுறலாம். நல்லா பாயில் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுருங்க. இது பாயில் ஆகிற நேரத்துக்கு நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கதை நம்ம மிக்சியில் அடித்து விட்டுறலாம். இதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டுருங்க. இது மாதிரி திக்கானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் அதில் சேர்த்துடலாம். இது மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வெண்டைக்காய் குழம்பு ரெடி. ரைஸ் கூட இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.